ஒரு அடியானை நான் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அவரும் பார்க்கும் பார்வையாக நான் மாறுவேன், அவர் பிடிக்கும் பிடியாக நான் மாறுவேன், அவர் நடக்கும் காலாக நான் மாறுவேன், அவர் கேட்கும் செவியாக நான் மாறுவேன். ஹதீஸ்ல பார்க்கிறோம். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியில இருந்துட்டு குத்பா பிரசங்கம் செய்கிறார். மதீனாவில் கிட்டத்தட்ட 500 மைல்களுக்கு அப்பால் ஒரு படை போருக்காக சென்று இருக்கின்றது. 500 மைல்களுக்கு அப்பால் என்று சொன்னால் கொஞ்சம் கற்பனையை நாம் கொஞ்சம் விரித்து பார்க்க வேண்டும். அந்த 500 மைல் என்று சொன்னால் காடு வனாந்தரமாக இருக்கும், பாலைவன பிரதேசமாக இருக்கும். மஸ்ஜித் நபவியில் இருந்து கொண்டு பயானிக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திடீரென சொன்னார், யா சாரியா அல் ஜபல், யா சாரியா அல் ஜபல். சாரியா என்று அந்த சஹாபியினுடைய பெயர், அந்த போர்க்கப்படை தளபதியினுடைய பெயர் சாரியா. குஃபார்களுக்கும் நமக்கும் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குஃபார்கள் பின்வழியாக வந்து இஸ்லாமிய படையை தாக்க வருகின்றார்கள், பின்வழியாக வந்து இஸ்லாமிய படையை தாக்க வருகின்றார்கள். ஹஸ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கின்றார்கள். எப்படி பார்த்தார்கள்? 500 மைலுக்கு அப்பால உள்ள செய்தி இங்கிருந்து பார்க்கிறாங்க, எங்கிருந்து மஸ்ஜித் நபவியினுடைய மின்பருந்து பார்க்கிறாங்க. பார்த்தவுடன் சாரியா அல் ஜபல் மலைக்கு பின்னால் தாக்க வர்றாங்கன்னு செய்தி சொன்ன உடனே சாரியா ரலியல்லாஹு அன்ஹு உஷாராயிட்டாங்க. திரும்பி பார்த்தா குஃபார் படை தாக்க வருது. திரும்பி தாக்கி எதிர்கொண்டு வெற்றி கொண்டாங்க. வரலாறு நம்ம சொல்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்கிருந்து அங்க பார்க்குறாங்க. சாரியா அல் ஜபல் என்ற சொன்ன அந்த சப்தத்தை 500 மைலுக்கு அப்பால் சாரியா கேட்கிறார். என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொன்னான் அல்லவா, அவர் கேட்கும் செவியாக நான் மாறுவேன். அப்ப சாரியா ரலியல்லாஹு அன்ஹு 500 மைலுக்கு அப்பால் கேட்கிற அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தியை கேட்டா என்று சொன்னால் அந்த செவிப்புலன் அல்லாஹ்வுடைய செவிப்புலன். இதுதான் அவுலியாக்களுடைய நிலைமை.